ஒரு திரும்ப வாசிக்கும் பாருங்க. 2018 வந்த பார்ட் 1B இருக்கிற முதலாவது கேள்வி. ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள பணத்தில் 5 மேல் 2 மனைவிக்கும். சரியா? ரஃப் பேப்பர் எடுப்போம், நோட் பண்ணுவோம். மனைவிக்கு 5 மேல் 2 கொடுக்கறதுக்கு யோசிச்சிருக்கிறாராம். தன்னுடைய பணத்துல 5ல் 2 மனைவிக்கு கொடுப்போம். சரியா? அப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கும் மனைவிக்கு கொடுத்ததுக்கு பிறகு அவர்கிட்ட? 5 மேல் 3. 5ல் 3. 5ல் 2 மனைவிக்கு கொடுத்துட்டா 5ல் 3 அவருக்கு மிச்சமாக இருக்கும். சரி. மீதி பணத்தை பாத்தீங்களா? இந்த கேள்வி மாறுதா? 2016-17 மீதி என்னன்னு சொல்லி வரல, அது பின்னுக்கு தான் வந்து ஸ்டார்ட்லயே வந்துட்டு மீதி பணத்தை 3 மகன்மாருக்கும் சமனாக, என்ன, அப்ப 3 மகனுக்கு சமனாக பிரிக்கிறதுக்கு யோசிச்சிருக்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல மீதி வந்து 5ல் 3. அப்ப 5ல் 3 இருக்கு. சரி, அதை ஒரு படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அந்த வெளியே 1 2 3 4 5. 5ல் 2, என்ன, இந்த 2ஐயும் மனைவிக்கு கொடுக்க யோசிச்சிருக்க. இப்ப மிச்சமாக 3 இருக்கும். 3 மகன்மார் இருக்காங்களா? 3 மகனுக்கும் சமனாக கொடுக்கணுமா? அப்ப ஒருத்தருக்கு எவ்வளவு போகும்? 5ல் 1. 5 மேல் 1. ஒரு மகனுக்கு 5ல் 1, இது ஒரு மகனுக்கு 5ல் 1, இதுல ஒரு மகனுக்கு 5ல் 1. தானே? இப்படி பிளான் பண்ணிருக்கிறாரா? ஓகேவா? அப்ப மகன்மாருக்கு போது இதை 3ஆல இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மகனுக்கும் 5ல் 1 மகனுக்கு தமிழாக பிரித்து கொடுப்பது தேசித்துள்ளார். எனினும், சரியா, அப்படி நடக்கலையா? எனினும் அவ்வாறு பிரிப்பதற்கு முன்பாக அவர் அப்பணத்தில் 6 மேல் 1 சகோதரனுக்கு கொடுப்பதற்கு நேரிட்டது. சரியா? திடீரென்று ஒரு பிரச்சனை வந்துட்டு அவர் இப்படித்தான் பிளான் பண்ணியிருக்கிறார். 5ல் 2 மனைவிக்கு கொடுப்போம், 3 மகனுக்கும் 5ல் 1 5ல் 1 கொடுப்போம், காசை முடிப்போம், சொத்தை பிரிச்சு கொடுப்போம் என்ன சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள திடீரென்று சகோதரன் வந்து காசு கேட்டுட்டார். சரியா? சகோதரனுக்கு 6 இவ்வளவு நடப்பதற்கு முன்பாக, அவ்வாறு பிரிப்பதற்கு முன்பாக அவர் அப்பணத்தில் 6ல் 1 சகோதரனுக்கு கொடுக்க நேரிட்டது. அப்ப இது கணக்கு இல்லையா? அப்ப இது கணக்கு இல்ல, இந்த தரவுகள் இல்ல, இப்படி நடக்கிறது. சரி, இது மேல இருக்கட்டும். சகோதரனுக்கு சகோதரன் வந்து 6ல் 1 வாங்கிட்டு இருக்கு. சகோதரன் 6ல் 1 வாங்கிட்டாருல்ல, இப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கும்? 6 மேல் 5. வெரி குட். 6ல் 5, 6ல் 1 போனா 6ல் 5 மிச்சம் இருக்கும். என்ன? சரியா? நேரிட்டது. பிறகு எஞ்சியுள்ள பணம் தொடக்கத்தில் உத்தேசித்தவாறு பிரித்து கொடுக்கப்பட்டது. சரியா? இப்ப 6ல் 5 மிச்சம் இருக்கு. அந்த 6ல் 5 வச்சுக்கொண்டு முதல் அவர் பிளான் பண்ண மாதிரியே கொடுக்க போறார். ஓகே. அப்ப இதுல பாருங்க 3 கேள்விதான் இருக்கு. சரியா? அப்ப முதலாவது கேள்வி, ரோமன் இலக்கம் 1, மனைவிக்கு கிடைத்த பணம் மனிதனிடத்தில் தொடக்கத்தில் இருந்த பணத்தில் என்ன பின்னம் ஆகும்? மனைவிக்கு என்ன பின்னம் கிடைச்சதுன்றதான் கேள்வி. 5ல் 2 போடலாமா? மனைவிக்கு 5ல் 2 இல்ல. இல்ல, அது முதல் பிளான் பண்ணது. இப்ப 6ல் 1 போயிட்டு, என்ன, சகோதரன் வாங்கிட்டு போயிட்டார். அப்ப சகோதரன் வாங்கிட்டு போக மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு காணணும் முதல்ல. என்ன? மீதி. சகோதரன் வாங்கிட்டு போக மீதி. அப்ப முழு பின்னத்தை நாங்க இதுல எப்படி பாவிப்போம்? முழு பின்னத்தை 6ல் 6. 6. வெரி குட். 6ல் 6. 6 தானே? அப்ப 6 ஏனென்றா 6 இருக்கு. அப்ப 6ல் 6 பாவிப்போம். சகோதரன் 6 பகுதி எண்கள் இங்க சமனாத்தான் இருக்கு. ஆறு மேல் 6 6ல் 1 கழிச்சா 6 மேல் 5 வரும். 5. சரியா? இப்ப 6ல் 5 அதை வச்சுதான் மனைவிக்கு அதுல 5ல் 2 கொடுக்க போறாரு. என்ன? அப்ப மனைவிக்கு, ஏன்னா அவர் 5ல் 2 கொடுக்கணும்னு பிளான் பண்ணிருக்காரு. அப்ப 6ல் 5 தான் இருக்கு. 6ல் 5 என்ன, 6ல் 5 மிச்சம் இருக்கு. அதன் 5ல் 2 தான் மனைவிக்கு கொடுக்க போற. ஓகேவா? அப்போ சரி, இன்னும் சொன்னா என்ன? இன்னும் சொன்னா தர. எடுக்கணும். என்ன? இன்னும் சொன்னா பெருக்கல்.
அப்ப இதுல வெட்டுற மாதிரி தான் தந்திருக்காங்க இலகுவா. அப்ப அஞ்சு அஞ்சில் வெட்டினா ஒரு முறை, அஞ்சு அஞ்சில் வெட்டினா ஒரு முறை. ஓகேவா? இதை நாங்க ரெண்டால வெட்டலாம். என்ன ரெண்டால வெட்டலாம்? ரெண்டின் கீழ் ஆறு போடுவோம். ஒன்று கீழ் ஆறு. இனி ரெண்டால வெட்டினா மேலையும் கீழையும் ரெண்டால வெட்டினா மூன்றின் மேல் ஒன்று. மூன்றின் மேல் ஒன்று உண்டு. சரி, இப்படி இருக்கட்டும். இப்படியும் இருக்கட்டும், இப்படியும் இருக்கட்டும். சரியா? இது வந்து உங்களுக்கு ஈஸியா பார்த்து கொள்றதுக்கு எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு இது மார்க்ஸுக்கு ஃபைனல் சுருக்கல் விட கொடுக்கத்தானே வேணும். மூணுல உண்டு. ஓகே, சரி. அடுத்த ரெண்டாவது போவோம். ரோமன் இலக்கம் 2. சகோதரனுக்கும் மனைவிக்கும் கொடுத்த பின்னர் ஆஹ் அவனிடம் உள்ள மீன் தொடக்கத்தில் இருந்த என்ன பின்னமா எவ்வளவு மிச்சம் இருக்கா? இப்ப உங்களுக்கு தெரியும் சகோதரனுக்கு எவ்வளவு கொடுத்தவர் 6ல ஒன்று, சகோதரனுக்கு கொடுத்தவர். மனைவிக்கு எவ்வளவு கொடுத்தவர் 6ல ரெண்டு மொத்தமா எவ்வளவு கொடுத்துட்டாரு? இப்ப ஆறின் மேல் மூன்று 3 போனா எவ்வளவு மிச்சம் இருக்கும்? இப்ப ஆறில் மூன்று ஆறில் மூன்று. இவ்வளவு இலவம். அப்ப மிச்சம் இருக்குமா? மொத்தமா இருந்தது 6ல 6. அதுல சகோதரன் வந்து வாங்கிட்டு போனது 6ல, மனைவிக்கு கொடுத்தது 6ல 2. அப்ப சகோதரனுக்கும் மனைவிக்கும் கொடுத்ததை கூட்டி போட்டு மொத்த பின்னருக்கு கழிச்சுக்கிட்டா அதுல வந்து 6 6 6 2. இப்போ பகுதி எண்கள் இங்கே சமனாத்தான் இருக்கு. அவை நேரடியாக கழிக்கலாம். 6ல 3 போனால் 3 கீழே 6. சரியா? இப்படி விடலாமோ? இல்ல. விடலாது. இதுல எங்களை 3ஆல சுருக்கி போகணும். அப்ப மூணின் மேல் ரெண்டின் ஒன்று மேல் ஒன்று. ரெண்டையும் மேல ஒன்று. கீழே மேல 3ஆல விடனா ஒரு முறை, கீழே 3ஆல விடனா 2. சரியா? அப்ப இப்ப மிச்சமாக 6 மேல் 3 இருக்கு. அதாவது அரை பங்கு இருக்கு. சரியா? ஓகே, இப்ப 3வது எழுதிப்போம். ரோமன் இலக்கம் 3. ஒரு மகனுக்கு கிடைத்த பணம் முன்னர் கிடைப்பதற்கு இருந்த பணத்திலும் பார்க்க 40,000 ரூபாய் குறைவாகும். அப்படி இருந்தா மனிதனிடத்தில் தொடக்கத்தில் இருந்த மொத்த பணத்தை காட்டான், முழு பணம். சரியா? மகனுக்கு திடீர்னு 40,000 ரூபாய் லொஸ் ஆயிடுச்சு. சகோதரர் வந்து காசு வாங்கிட்டு போனதால முதல் வந்து மகனுக்கு 5ல் 1 கிடைக்க இருந்தது. ஆனா அப்படி கிடைக்கல. என்னன்னு சொன்னா இடையில குறுக்கால வந்து இவரை வாங்கிட்டு போயிட்டார். அப்ப அந்த பின்னங்கள் எல்லாம் மாறிட்டாரு கேட்ட மாதிரி. சரியா? அதால ஒரு மகனுக்கு லோஸ்ட் வந்து 40,000. சரியா? அப்ப அதை முதல்ல காணும். என்ன அது முதல்ல காணும். மகனுக்கு முதல் கிடைக்க இருந்தது. இப்ப கடைசி கேள்வி இங்க இருக்குது. 3வது கேள்வி, மகனுக்கு ஒரு மகனுக்கு ஒரு மகனுக்கு முதல் கிடைக்க இருந்த பின்னம். முதல்ல கிடைக்க இருந்த பின்னம் எவ்வளவு? 5ல் 3. அதை 3ஆ பிரிக்கணும். 3ஆல பிரிக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் பிரித்தல பெருக்கலா மாத்தினா இவரை தலைகளா மாத்தணும். அப்ப 3 கீழே வருவார், 1 மேல போவார். அப்ப 3 மூணை 3ஆல ஒரு முறை 5ல் 1 முதல் கிடைக்க இருந்த பின்னம். இப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? இப்ப பாருங்க, 2வது கேள்வி என்ன? மீதி மிச்சமா 3 இருக்கு. புரியுதா? தற்போது கிடைத்த பின்ன ஒரு மகனுக்கு தற்போது கிடைத்த பின்னம். சரியா? 6ல் 3 மிச்சம் கிடக்கு. திரும்ப சொல்ல பாருங்க, 6ல் 3 எப்படி இருக்கு? சகோதரனுக்கு 6ல் 1 போயிட்டு என்ன 6ஆ பிரிக்கிறோம். இப்ப 1 2 3 4 5 6. 6ல் 1 சகோ எடுத்துட்டு போயிட்டார். 6ல் 2 மனைவி தூக்கிட்டு போயிட்டார். இப்ப 3 பாக்ஸ் இருக்கு. 6ல் 3 இருக்கு, 3 மகன் இருக்கு. 3 பேருக்கும் சமனா பிரிச்சு கொடுக்கணும்டா ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கணும்? எப்படி காணணும்? 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிக்கணும். பிரிக்கணும். சரியா? 3ன்னு சொன்னா 3 கிலோ 1 யோசிக்கலாம்.
அப்ப உங்களுக்கு தெரியும் பிரித்தலை பெருக்கலா மாத்திரத்துக்கு உங்களுக்கு தெரியுமில்ல. பிரித்தலை பெருக்கலா மாத்திரம் தெரியும் தானே. பெருக்கலாமா இருக்கிற பின்னத்தை பிரித்தல பெருக்கலாம் மாத்தி போட்டு அங்கால அது நிகர் மாற்றம் சார். மாறாக்கணும். வரமாட்டோம். அதாவது கீழே இருக்கிற பின்னம் மேல வரும், கீழே இருக்கிற பகுதியின் மேல வரும், மேல இருக்கிற பகுதியின் கீழே வரும். சரியா? அப்ப மூண்டையும் இந்த மூண்டையும் மூன்று அப்போ ஒரு மகனுக்கு இப்ப கிடைக்கிறது எவ்வளவு? ஆறின் மேல் ஆறு ஒன்று. மேல் உண்டு. சரியா? 5ல் 1 கிடைக்க இருந்தது, ஆனா இப்ப 6ல் 1 தான் கிடைக்குதா. சரியா? அது குறைஞ்சிட்டு 40,000 குறைஞ்சிட்டு. போன முறை கேள்வி அதே மாதிரி இந்த கேள்வி போன பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அந்த தொட்டியில சமையல் அறைக்கு 500 லிட்டர் பாய் வட்டு இருக்குது, அந்த 500 லிட்டர் பின்னமா கண்டம் என்ன 5ல் 1 கிடைக்க இருந்தது. சரியா? ரஃபா சொல்றேன் பாருங்க, 5ல் 1 கிடைக்க இருந்தது, ஆனா இப்ப 6ல் 1 தான் கிடைச்சிருக்கு, அதை விட குறைவு. அப்ப இது இவ்வளவு குறைவு, பின்னமாக இவ்வளவு குறைவு என்று தரல, ஆனா பெருமானமாக 40,000 வந்து. சரியா? அப்ப இப்ப நான் இதை ஒரு சும்மா ஒரு உதாரணமாக விளங்கப்படுத்துறேன் பாருங்க. மகனுக்கு உண்மையா 60,000 கிடைக்க இருந்ததுன்னு வைக்கும். சரியா? 60,000 கிடைக்க இருந்ததுன்னு வைக்கும், ஆனா 20,000 தான் கிடைச்சது. சரியா? அப்ப எவ்வளவு குறைவாக அவருக்கு காசு கிடைச்சிருக்கு எப்படி காணுவோம்? 60,000ல இருந்து 20,000 கழிப்போம். 60,000 கிடைக்க இருந்தது, ஆனா 20,000 தான் கிடைச்சது. அப்ப எவ்வளவு குறைவாக கிடைச்சதுன்னு சொன்னா 60,000 20 கிடைப்போம். சரியா? இது நான் சொன்ன உதாரணம். இப்ப ரியல் கேள்வி வருவோம். 5ல் 1 கிடைக்க இருந்தது, 6ல் 1 தான் கிடைச்சிருக்கு. அப்ப எவ்வளவு குறைவாக கிடைச்சிருக்குது எப்படி காண்றது அந்த பின்னத்தை? 5ல் 1ல இருந்து 6ல் 1 கழிக்கணும். 5ல் 1 இருந்து 6ல் கழிப்போம். சரியா? அப்ப அந்த 40,000 ரூபாய் பெறுமதிக்கு சமனான பின்னம் சொன்னா 4,000 முடியும். 5ல் 1 இருந்து 6ல் 1 கழிக்கணும். கழிக்கலாமா? இதை கழிக்கலாமா? இல்ல இல்ல என்ன பகுதியங்கள் சமப்படுத்தணும். 6க்கு 5க்கும் போமாசி என்ன 30. 30 30 என்ன 6க்கு 5க்கும் போமாசி 30. அப்ப வேற 30 மாத்த 6ஆல பெருக்கணும். மேல 6ஆல பெருக்கினா 6, இவர் 5ஆல பெருக்கணும். அப்ப கீழே 30 மேல 5. சரியா? சரியா? ஓகே. அப்ப 30 சமனாயிட்டு மேல 6ல இருந்து 5 போனா 1. 30ன் மேல் 1. 30 மேல் 1 என்னத்துக்கு சமம்னு சொல்லியிருக்கு? 30 மேல் ஒரு பங்கு என்னத்துக்கு சமமா? 40,000க்கு. 40,000க்கு சமமா? 30 மேல் 1 40,000க்கு சமமா? சரியா? 30 மேல் 1 40,000க்கு சமம். 30 மேல் ஒரு பங்கு சமன் 40,000. அப்போ மொத்த பணத்தை காணணும்னு சொன்னா என்ன செய்யும்? மொத்த பணம் 30ல் 1 சொன்னா மொத்த பணத்துக்கு என்ன பின்னம் வரும்? 40,000 30ஆல பெருக்கணும். 30ஆல பெருக்கணும். 30 மேல் 30 பங்கு காணணும். மொத்த பணம் என்று சொல்லி போடலாம், அவர்கிட்ட இந்த மொத்த பணம் என்று சொல்லலாம், அல்லது 30 மேல் 30 பங்கு என்று சொல்லி போடலாம். 40,000 30ஆல பெருக்கணும். 40,000 30ஆல பெருக்கும். சரி, அப்ப இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்கினால் 12 வரும். 12 என்ன செய்யறது? 1 2 3 4 5. 2 3 4 5. சரியா? ஓகே. அப்ப 100 ரூபாய் போடணும். 40,000 தர 30 எவ்வளவு வந்திருக்கு? 12 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. ஓகேவா? ம். ஓகே சார்.